அதே போல சட்டமன்ற தேர்தல் வருது. அப்போ உங்களுக்கு எல்லாம் பவர் இருக்கு, அது தெரியும். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வருதா? உள்ளாட்சி தேர்தல்ல நீங்களா ஓட்டு போடுவீங்களா? எல்லாம் போடுவீங்கல்ல எல்லாரும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நிப்பாங்க. எல்லாமே உங்க ஊர்க்காரங்களா இருப்பாங்க, இல்ல உங்க கிராமத்துக்காரங்களா இருப்பாங்க. வார்டு மெம்பர், ஒன்றிய கவுன்சிலர், அப்புறம் மாவட்ட கவுன்சிலர், சேர்மன். இப்ப இந்த விஷயம் எல்லாம் ஆம்பளைங்க மட்டும் இல்ல, பெண்களும் நிற்கலாம். 50% பெண்கள் மட்டுமே தான் நிற்க முடியும், வேற யாரும் நிக்க முடியாது. 50% பெண்கள் நின்று வெற்றி பெறலாம். ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டு வாங்கினா வார்டு மெம்பர். வாங்குறீங்களா? வாங்குங்க. நீங்க வாங்கி நீங்க வந்து ஜெயிச்சாதான் உங்களுக்கான திட்டங்களை நீங்க செய்து கொள்ள முடியும். நீங்க ஒரு வார்டு மெம்பராவோ ஒன்றிய கவுன்சிலராவோ இருந்தா என்ன பண்ணலாம்? அந்த சந்து கடையை வச்சு வைக்க விடுவீங்களா? முதல்ல தூக்கி போடுவீங்க. யார் இந்த சந்து கடையை திறந்து வச்சிருக்கீங்க, எப்படி எங்க ஊர்ல வந்து சந்து கடையெல்லாம் திறந்து இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கேட்பீங்களா இல்லையா? கண்டிப்பாக அந்த தைரியம் பெண்களுக்கு இருக்கிறது. மகளிருக்கு நினைச்சா எப்பேற்பட்ட ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். நீங்க உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கான உரிமைகளை பெற்று எடுங்கள். அப்பதான் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. உங்க ஊர்ல லைட் போட்டுக்கலாம். விளக்கு எரிஞ்சா ஏதாவது தவறு நடக்குமா? விளக்கு எரிஞ்சா யார் வர்றாங்க போறாங்க பாக்கலாம்ல. அடுத்தது சிசிடிவி கேமரா போட்டுக்கலாம். உங்க பகுதியில பெரிய ஏதாவது ஒரு சாலையோ தெருவுல சிசிடிவி கேமரா போட்டா யாராவது தெரியாதவங்க ஊர்ல நுழைஞ்சு குழந்தைகிட்டே தூக்கிட்டு போனா கண்டுபிடிச்சிடலாம்ல. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம். தண்ணி வேணுமா? உங்க ஊருக்கு தண்ணி வேணும், உங்க தெருவுக்கு தண்ணி வேணும், உங்க தெருவுக்கு மின்சார விளக்கு வேணும், இல்ல சூரிய ஒளி மின்சார விளக்கு வேணும். எதுனாலுமே நீங்கள் உங்கள் பகுதிக்கு வேண்டியதை செய்து கொள்ளலாம். பெண்களாகிய நீங்கள் உங்ககிட்ட அரசியல் அதிகாரம் இருந்தால், அந்த அரசியல் அதிகாரம் ரெண்டு வாட்டி தான் உங்க கையில வருது. ஒண்ணு சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நன்றாக முடிவெடுக்க வேண்டும். அதாவது மருத்துவர் அன்புமணி சொல்லும் அந்த கூட்டணி பின்னால் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தால் இந்த மதுக்கடைகளை கண்டிப்பாக மூடி நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை நல்ல விதமாக எழுதி கொள்ளலாம். அடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற்று ஒரு வார்டு மெம்பராகவோ கவுன்சிலராகவோ வந்தீங்கன்னா உங்களுடைய பகுதிக்கு நல்ல விஷயங்களை செய்து கொள்ளலாம். இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கீங்க. யாரோ வந்தாங்க, பொய் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. நகைக்கடன் தள்ளுபடி, வங்கி கடன் தள்ளுபடி. நகை கடன் தள்ளுபடி எத்தனை வருஷம் முன்னாடி சொன்னாங்கம்மா? எத்தனை வருஷம் முன்னாடி? 5 வருஷம். 5 வருஷம் முன்னாடி சொன்னாங்களா நகை கடன் தள்ளுபடி? யார் நகை கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகிவிட்டது? யாருக்குமே ஆகலையா? ஒரே ஒருத்தர் கூட ஆயிருக்கும் அது நினைக்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு வேணா ஆயிருக்கும். எல்லாருக்கும் ஆயிடுச்சாமா? யாருக்கும் ஆகல. நகை கடன் தள்ளுபடி செய்யவில்லை. அப்ப பொய் வாக்குறுதி தானே. வாக்குறுதினா என்ன? நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், அதை உறுதியா செய்யறோம்ன்றதான வாக்குறுதி. உண்மை. நம்ம ஒருத்தர் சத்தியம் செஞ்சா என்ன, ஆனா உங்ககிட்ட சத்தியம் வாங்குவாங்க. பால்ல அடிச்சு தண்ணியில அடிச்சு சத்தியம் வாங்கி இந்த இதுக்குதான் ஓட்டு போடணும்னு கேட்பாங்க. உங்க பசங்க பேர்ல எல்லாம் சத்தியம் வாங்குவோமா? பசங்க பேர்ல சத்தியம் பண்ணுங்க, இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்லாம் கேட்பாங்க. எதுக்கு? ஆனா அந்த சத்தியத்தை மீறத்துக்கு பெண்கள் பயப்படுவாங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கு கொடுத்த சத்தியங்கள் என்ன? நாங்க தோணி மடு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சத்தியம் செய்தார்கள், கொண்டே வரவில்லை. நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சத்தியம் செய்தாங்க, அதையும் கொண்டு வரல. கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம் சத்தியம் செய்தாங்க, அதையும் கொண்டு வரல. பசங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் சத்தியம் செய்தாங்க, அதுவும் கொண்டு வரல. அதே போல படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள், அதையும் செய்யவில்லை. அப்ப உங்ககிட்ட மட்டும்தான் சத்தியம் வாங்கி ஓட்டு வாங்கிக்கிறாங்க. அவர்கள் செய்த அத்தனை சத்தியங்களை காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள். அதனால இனிமேல் அவர்களை நம்பி பிரயோஜனமே இல்லை. அதனால நீங்கெல்லாம் மருத்துவர் அன்புமணி பின்னால் ஒற்றுமையாக மகளிர் அனைவரும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றிமா, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் இந்த வெயிலையோ இவ்வளவு பொறுமையாக உட்கார்ந்து இந்த பேச்சை கேட்டது அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்களா பத்திரமா போனோம்.